நல்லா வெயில் அடிக்கும் போது தான் இந்த மிளகாலாம் மொடன்னு காஞ்சிரும். ஏன்னா சம்மர் டைம் தான் நான் எப்போவுமே மிளகாத்தூள் வந்து அரைச்சி வச்சுக்குவேனே. இது வந்து ஒரு 4 மாதத்துக்கு மேலேயே எனக்கு வரும். ஸோ இப்போ மார்ச்சில் அரைச்சோம்னா ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வரைக்கும் கூட வரும். அதுக்குள்ளே அடுத்து பேட்ச் வந்து காலியான நான் அரைச்சி வச்சுப்பேன். நான் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு தெரிஞ்சது பார்த்திங்கன்னா மிளகா, தனியா, அப்புறம் மஞ்சள், அப்புறம் சுக்கு இதை இடித்து நல்லா பெருங்காயம் இது எல்லாத்தையும் வெயிலில் மட்டும் காய வச்சுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து காய வச்சுப்பேன். மிளகு, ஜீரகம், சோம்பு இதெல்லாம் எவ்வளோ போடணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1 கிலோ மிளகா தனியா வாங்குறோன்னா இப்போ 1 கிலோ மிளகாக்கு 1.5 கிலோ தனியா போட்டால் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த ரேஷியோ தான். 1 கிலோ மிளகா தனியா அரைக்கிறீங்கன்னா 100 போடணும். 100 மிளகு, 100 சீரகம், 50 கடுகு, 50 சோம்பு, 50 வெந்தயம் அந்த மாதிரி போடணும். மிளகு சீரகம் தவிர்த்து எல்லாமே கம்மியாக. வீட்டில் பச்சரிசி கடலைப்பருப்புலாம் இருக்கும்ல, ஸோ அது எல்லாத்தையும் 1 by 1 வறுத்து ஆற வச்சு இது கூட போட்டுட்டு மிஷினில் கொண்டு போய் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் நேரம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டா அந்த சூடாக இருக்கும் இல்லையா மிளகாத்தூள், அது கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம மூடி வைக்கும் போது கொஞ்சம் வந்து காற்று போயிடும், பூரணம் வராமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம அரைக்கிற இடத்துல கொஞ்சம் ஆற வச்சு தான் தருவாங்க. கிலோ வந்து 45 ரூபாவா. ஸோ எவ்வளோ 1 கிலோன்னு கேட்டேன். 45 ரூபா அரைக்கன்னு சொன்னாங்க. நம்ம வந்து மிளகா, தனியா, அது கூட வந்து நிறைய பேர் நிறைய ஆட் பண்ணுவாங்க மசாலா ஐட்டம். நான் வந்து இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணுவேன். இது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்லேயே வந்து மஞ்சள் நெக்ஸ்ட் டைம் அரைக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்.